எந்தன் காதலி அத்தியாயம் 3. கண்ணா, நீ தான் பைக் வச்சிருக்கல, காலையில் நீ ராதாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட என்றாள் திவ்யா. ஹே, சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று மறுத்தாள் ராதா. ராதா, ரொம்ப ஓவராக பண்ணாத, காலையில் கண்ணன் கூட போயிட்டு வா என்றாள் சரண்யா. கண்ணா, காலையில் ராதா வருவா, நீங்கள் காலையில் கிளம்பி வாங்க என்று திவ்யா கூறினாள். பிறகு அங்கிருந்த அனைவரும் விடுதிக்கு புறப்பட்டனர். மறுநாள் பொழுது விடிந்தது. கண்ணன் விடுதியின் வழியே ராதாவுக்காக காத்திருந்தான். ராதாவை கைத்தாங்களாக அழைத்து வந்து கொண்டிருந்தாள் திவ்யா. ராதா, உனக்கு கண்ணனை முன்னாடியே தெரியுமா என்றாள் திவ்யா. இல்லடி, எனக்கு தெரியாது, ஏன் கேட்குற என்றார் ராதா. இல்லை, நைட்டெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எனக்கு கால் பண்ணி எண்ணெய் போட்டு உனக்கு நீவி விட்டாச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் நான் அசந்து தூங்கிட்டேன். என்னை அப்பப்போ எழுப்பி விட்டது கண்ணன் தான். அதான் உன் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கானே, அதை பார்த்து தான் உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமான்னு கேட்டேன் என்றாள் திவ்யா. இல்லடி, எனக்கு கண்ணனை இப்போதான் தெரியும் என்றாள் மறுபடியும் ராதா. சரிடி, கண்ணன் நிற்கிறான், சைலண்ட்டாக வா, நான் சொன்னது எதுவும் அவன்கிட்ட நீ கேட்காத, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றாள் திவ்யா. திவ்யா, ராதா இருவரும் கண்ணனின் அருகில் சென்றனர். ஹாய், குட் மார்னிங் ராதா, பரவாயில்லையா, கால்வலியெல்லாம் சரியா போச்சா என்றான் ராதாவை பார்த்து கண்ணன். பரவாயில்ல, வலிதான் இருக்கு என்றாள் கண்ணனை பார்த்து ராதா. சரிங்க, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, கார்லேயே நம்ம போயிடலாம். கால் டாக்ஸிக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா பைக்கில் காலை தொங்க விட்டுட்டு உட்காந்தா கால் வலி எடுக்கலாம் என்று கண்ணன் சொன்னதும், குருதேவா, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க போங்க, இது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று ஆச்சரியத்துடன் சொன்னாள் திவ்யா. கால் டாக்ஸி வந்ததும், ராதா, நீங்கள் பின் சீட்டில் உட்காந்துக்குங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், சீட் மேலே காலை வச்சு சௌகரியமாக உட்காருங்க, 5 minutesல நம்ம சுளுக்கி எடுக்கிற இடத்துக்கு போயிடலாம் என்றான் கண்ணன் ராதாவை பார்த்து. திவ்யா காரின் பக்கம் ராதாவை அழைத்து கொண்டு வந்தாள். ஆனால் காலை மடக்கி ராதாவால் அமர முடியவில்லை. கண்ணன் ராதாவின் இடுப்பில் கையை போட்டு தூக்கி காரினுள் அமரச் செய்தான். காரினுள் ராதாவை கண்ணன் அமரச் செய்த போது சில நொடிகள் ராதாவின் கண்கள் கண்ணனை பார்த்தது. அந்த வினாடிகள் கண்ணனுக்குள் இருக்கும் அதே உணர்வு ராதாவுக்கும் இருந்தது. ராதா கண்ணாடியின் வழியே கண்ணனை பார்த்தாள். கண்ணன் காரில் ஏறி அமர்ந்தான். ராதா கண்ணனை பார்த்து கொண்டே வந்தாள், முன்னிருக்கும் கண்ணாடியின் வழியாக. ராதா பார்த்ததை கண்ணனும் பார்த்தான். சேர வேண்டிய இடமும் வந்தது. கார் நின்றது. கண்ணன் காரின் கதவை திறந்தான். ராதாவை பார்த்து, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க என்று சொல்லி ராதாவை அழகாக தூக்கி கொண்டு பாட்டியின் வீட்டுக்கு உள்ளே சென்று கட்டிலில் படுக்க வைத்தான். பாட்டி, கொஞ்சம் நல்லா நீவி விடுங்க, சீக்கிரம் வலி சரியாயிடணும், அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்லா நீவி விடுங்க சரியா என்று சொல்லிவிட்டு கண்ணன் அந்த பாட்டியின் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்து நின்றான். காலில் சுளுக்கு எடுத்து முடித்த பாட்டி, ஏம்மா, அந்த பையன் நீ கட்டிக்க போகிற பையனா என்று கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் என் காலேஜில் படிக்கிறவர், அவ்வளோதான் என்று பதில் சொன்னாள் ராதா. பார்த்தா அப்படி தெரியலையே, உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கானே என்று அந்த பாட்டி சொன்னதும் ராதா கொஞ்சம் யோசித்தாள். இது என்னவாக இருக்கும்? கண்ணன் தன்னை விரும்புகிறானா என்ற எண்ணம் ராதாவுக்கு தோன்றியது. பாட்டி சுளுக்கு எடுத்து முடித்து வீட்டை விட்டு வெளியே வந்து சொன்னாள். இப்போ பாருப்பா, அந்த பிள்ளைக்கு ஓரளவு குணம் ஆயிடுச்சு, மெதுவாக நடக்க வச்சு கூட்டிட்டு போ என்று சொன்னதும் வீட்டினுள்ளே சென்ற கண்ணன் அவளை எழுந்திருக்க வைத்து ராதாவின் கையை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு அவளை காருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காரில் அமர வைத்தான். மெல்ல கல்லூரியை நோக்கி சென்றது காரை விட்டு இறங்கிய ராதா, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்றார்.
ராதாவின் கண்கள் கண்ணனோடு ஏதோ பேசியது. ராதாவுக்குள் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்து இருப்பதை கண்ணன் உணர்ந்து கொண்டான். ராதாவை அழைத்து செல்ல திவ்யா அங்கு வந்து நின்றிருந்தாள். திவ்யாவும் ராதாவும் விடுதிக்குள் போகும் வரை ராதாவை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் கண்ணன். ராதாவின் காலில் கொஞ்சம் வலி இருந்ததால் அன்று வகுப்பறைக்கு வரவில்லை ராதா. கண்ணனுக்கு ராதா இல்லாத ஒரு வகுப்பறை பிடிக்கவே இல்லை. சரியாக மணி 2 இருக்கும். கண்ணன் வகுப்பை விட்டு வெளியில் வந்தான். வகுப்பறை முதல் தளத்தில் இருந்தது. முதல் தளத்திலிருந்து பார்த்தால் பெண்கள் விடுதி தெரியும். கண்ணன் ராதாவை அன்று பார்க்க முடியவில்லை என்றாலும் அவள் இருக்கும் விடுதியையாவது பார்ப்போம் என்று அவன் விடுதியை பார்க்க விடுதியின் முன் மரத்தடியில் நாற்காலியில் அமர்ந்திருந்த ராதாவை பார்த்ததும் கண்ணன் மடமடவென்று கீழே இறங்கி சென்றான். கல்லூரியின் வாசலில் இருந்த ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கி கொண்டு இருந்தது. அதிலிருந்து ஒற்றை ரோஜாவை பறித்து கொண்டு ராதாவின் பக்கம் சென்றான் கண்ணன். கண்ணன் கையில் ரோஜா பூவை பார்த்ததும் ராதா சற்று பயந்துதான் போனாள். என்னங்க, கிளாஸுக்கு போகலையா நீங்க என்று கண்ணனை பார்த்து ராதா கேட்டாள். இல்லைங்க, இன்னைக்கு என்னமோ கிளாஸில் இருக்கவே பிடிக்கல, அதனால தான் வெளியே வந்துட்டேன். உங்களை மரத்தடியில் பார்த்தேன். சரி, உங்களுக்கு கால்வலி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்றான் கண்ணன். கால்வலி பரவாயில்லைங்க, குறைஞ்சிடுச்சு என்றாள் ராதா. இந்த பூவை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, அதுதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன் என்றான் கண்ணன். பூ ரொம்ப அழகாக தாங்க இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு பூ வைக்க விருப்பம் இல்லை. இந்த பூவை சாமிக்கு வச்சிருங்க என்றாள் முகத்தில் அடித்தவாறு ராதா. ராதா, சாமியெல்லாம் நான் கும்பிடுறது இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை சாமி ரொம்ப சோதிச்சு பார்த்துருச்சு. அப்போ இருந்து எனக்கு சாமி கும்பிடுற பழக்கமே விட்டு போச்சு என்றான் கண்ணன். ராதா கவிதை புத்தகம் ஒன்றை கையில் வைத்து படித்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கவிதைகள்னா பிடிக்குமா என்ன என்று ராதாவை பார்த்து கண்ணன் கேட்க, ஆமாங்க, எனக்கு பிடிக்கும், கவிதைகள்னா எனக்கு பிடிக்கும் என்றாள் ராதா. இருவரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே வகுப்பறையிலிருந்து மாணவர்கள் வெளியில் வந்து கொண்டிருந்தனர். விக்னேஷ், திவ்யா, சரண்யா மூவரும் கண்ணன் ராதா இருக்கும் இடத்திற்கு வந்தனர். ராதாவுக்கு தான் கால்வலி, உனக்கா கால்வலி? நீ இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்பவே அப்செட்டாக இருந்தடா மச்சா, என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு என்றான் விக்னேஷ் கண்ணனை பார்த்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கிளாஸில் இருக்க ரொம்ப போர் அடிச்சது, அதனால தான் கிளாஸை விட்டு வெளியே வந்தேன், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைடா மச்சான் என்றான் கண்ணன் மழுப்பலாக விக்னேஷை பார்த்து. சரி வாடா கண்ணா, ஹாஸ்டலுக்கு போய் ரெடி ஆகிட்டு திரும்ப இங்கே வரலாம் என்று சொல்லிவிட்டு கண்ணனை கையோடு அழைத்து கொண்டு போனான் விக்னேஷ். திவ்யாவும் சரண்யாவும் ராதாவும் கூட விடுதிக்கு சென்று விட்டனர். விடுதிக்கு சென்ற கண்ணன் விக்னேஷிடம், நான் புக் ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு புத்தக கடைக்கு சென்றான். அங்கு நிறைய கவிதை புத்தகங்கள் வாங்கி கொண்டு மீண்டும் விடுதிக்கு வந்தான். கண்ணனின் கையில் இருந்த கவிதை புத்தகங்களை பார்த்த விக்னேஷ், என்ன கண்ணா கவிதை புக்ஸ், இதெல்லாம் யாருக்கு இவ்வளோ புக்ஸ் கையில் வச்சிருக்க என்றான் கண்ணனை பார்த்து. இல்லை, ராதா கவிதை புத்தகம் படிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, அதனால தான் அவங்களுக்கு புத்தகம் பிடிக்கன்னு வாங்கிட்டு வந்தேன் என்றான் கண்ணன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை, ஓப்பனாக சொல்லு, நீ ராதாவை லவ் பண்ணுறியா என்ற விக்னேஷின் கேள்விக்கு, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ என்கிட்ட கேட்காத, நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். இந்த புத்தகத்தை ராதா நான் கொடுத்தா வாங்குவாங்களா என்று விக்னேஷிடம் கேட்டான் கண்ணன். நிச்சயமாக வாங்க மாட்டான். நேற்றும் இன்னைக்கும் நீ அவன் மேலே எடுத்துக்கிட்ட அக்கறையை பார்த்து எனக்கே நீ ராதாவை லவ் பண்ணுறேன்னு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போது ராதாவுக்கும் கண்டிப்பாக இந்த சந்தேகம் வந்திருக்கும். இப்போது ராதா லைப்ரரிக்கு தான் போயிருக்கா. ஸோ அங்கே அவள் கண்ணுக்கு படுற மாதிரி இந்த புத்தகங்களை எல்லாம் வச்சிரு, அப்புறம் அவள் எடுத்து படிச்சுப்பா என்று சொன்னான் விக்னேஷ். அதுவும் சரிதான், வா சீக்கிரம் லைப்ரரிக்கு போகலாம் என்று விக்னேஷை இழுத்து கொண்டு போனான் கண்ணன். ராதா வரும் முன்னரே புத்தகங்களை ஒரு இடத்தில் வைத்து விட்டான்
ராதா கண்ணில் படும்படி கண்ணன். ராதா, திவ்யா, சரண்யா மூவரும் நூலகத்திற்குள் நுழைந்தனர். நுழைந்ததும் முதல் அலமாரியில் இருந்த புத்தகங்கள் ராதாவின் கண்ணில் பட்டது. கண்ணன் வைத்த அந்த புத்தகங்கள். அங்கிருந்த நூலக மேலாளர் கண்ணிலும் இந்த புத்தகங்கள் பட்டது. இது என்ன புது புத்தகங்களா இருக்கு, இது எப்போ வந்தது என்று தனது உதவியாளரை பார்த்து நூலக மேலாளர் கேட்டார். இந்த புத்தகங்களை அதோ அங்க இருக்கிற தம்பி தான் கொண்டு வந்து வச்சாங்க என்று கண்ணனை பார்த்து சொன்னார் அந்த உதவியாளர். இதை கேட்டதும் ராதாவிற்கு நன்றாக புரிந்தது. தனக்காகத்தான் கண்ணன் இந்த புத்தகங்களை எல்லாம் நூலகத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறான் என்பது. ராதா ஒன்றும் பேசாமல் அந்த புத்தகங்களை எடுத்து அமைதியாக வாசித்து கொண்டிருந்தாள். தான் தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கின்றோம் என்பதை உதவியாளர் சொன்னதை கேட்டு ராதா தன்னை திட்டுவாளோ என்று பயந்து கொண்டிருந்தான் கண்ணன். ஆனால் ராதா அமைதியாக இருந்தது கண்ணனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. சிறிது நேரம் கழித்து ஐவரும் நூலகத்தை விட்டு வெளியே வந்தனர். திவ்யா, சரண்யா, நீங்க முன்னாடி போங்க, நான் கண்ணகிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ராதா சொன்னதும் திவ்யா, சரண்யா, விக்னேஷ் மூவரும் முன்னே சென்றனர். கண்ணா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும் என்று கண்ணனை பார்த்து சொன்னார் ராதா. சொல்லுங்க ராதா என்றான் கண்ணன். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்போ தான் ரொம்ப பெரிய வழியிலிருந்து நான் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு கண்ணனின் பதிலை எதிர்பாராமல் முன்னோக்கி நடந்தாள் ராதா. ராதாவிடம் அன்பை எதிர்பார்த்து காத்திருந்த கண்ணனுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? கண்ணனின் காதல் கைகூடுமா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.